Hi all, welcome to T4 Tech weekly coding question number 97. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற ரிசல்ட்டை எப்படி இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸை ஷோ பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ இன்னைக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபேஸ்புக்கில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எஸ், தி கொஸ்டின் இஸ் லார்ஜஸ்ட் சம் கான்டேஜியஸ் சப்பரே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கண்டினியூஸாக இருக்க நம்ம சப்பரேல ஒரு அரே இருக்கும், அதில் இருக்க குட்டி குட்டி பார்ட்லாம் சப்பரேன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டில் சம் பண்ணால் எது பிக்கஸ்ட்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் காம்ப்ளெக்சிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அமேசான்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கேட்டிருக்காங்க. அதுவும் ஒமேகா ஆஃப் ஓ ஆஃப் என்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓ ஆஃப் என் அப்படின்னும் போது ஒரே ஒரு லுக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங்கு. சரி, என்ன பண்ணலாம் பார்க்கலாமாங்க. எஸ், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலையா மக்களே? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் 97 வீடியோனா 96 வீடியோ இருக்குது வெயிட்டிங்கில். ஸோ அந்த 96 வீடியோ பார்த்துட்டு வாங்க மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு அது செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட இன்டர்வியூவில். எஸ், ஸோ இந்த கொஸ்டின் என்ன இருக்குது? கிவன் an array of size n, the task is to find the sum of contiguous subarray within the array with the லார்ஜஸ்ட் சம். ஸோ லார்ஜஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி 8 அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 - 1 2 -4 6. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணும்போது 8 வருது. 8 தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டாக இருக்குது சார். அப்போ 5ம் 6யும் கூட்டினா 11 வருமே சார் அப்படின்னு கேட்டால் நோ நோ நோ, கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ கண்டினியூஸாக எந்த இது இருக்கோ அதுதான் வந்துட்டு இது சொல்கிறாங்க. இதில் இன்னும் ஹை எண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, அதில் ரொட்டேஷனல் இதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கலாமேன்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். அதே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 -3 இருக்குது, -2 1 இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். ஐம் சாரி, 3 -1 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். ஸோ 4 தான் இருக்கிறதுலே வந்துட்டு பிக்கஸ்ட் சம்மரே வர்றதுக்கான நம்பர். ஸோ நமக்கு சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ், ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு 3 அப்ரோச் இருக்குங்க. ஒன்று வந்து நார்மல் அப்ரோச், இன்னொன்று ஆப்டிமைஸ்ட் அப்ரோச், இன்னொன்று டெக் அப்ரோச். ஸோ இதில் நார்மல் அப்ரோச் பண்ணால் ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லா சப்பரையும் இருக்கிற என்னென்ன ஆப்ஷன் சப்பரைஸ் இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே எடுத்துக்க போகிறோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து எது கரெக்டான இதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அதிலே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இன்டர்மீடியட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கடன்ஸ் அல்காரிதம்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது T4 Techோட ஸ்பெஷல். ஸோ அந்த கடன்ஸ் அல்காரிதம் வச்சு ஒரே ஒரு லூப்பில் பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்கலாம். எஸ், ப்ரூட் ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா 3 லூப் யூஸ் பண்ணுவீங்க. ஐ ஜே கேன்னு இருக்கும். ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்லேருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் எடுத்துக்கும். அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஜே அளவுக்கு ரேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா ஜே வரைக்கும் வரணும்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் அது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். அதில் பிக்கஸ்ட் எடுத்து சொல்கிறோம். ஸோ இது ஒரு ரொம்ப புவரான மெத்தடு. எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறேன் -3ன்னு. ஸோ -3 எடுத்துக்கோ, -3 எடுத்துக்கிறேன். இது ஒரு சம்மு. நெக்ஸ்ட் வந்து -3 -4 எடுத்துக்கிறேன். இது வந்து -7. இதை 3 எடுத்துக்கிறேன், -2 இதை 4 எடுத்துக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருப்போம். ஃபைனலாக இந்த 3 அந்த லைனுக்கு வந்து மேக்ஸ் வந்து 1 தான் இருக்குது. ஸோ சம் வந்து 1 தான் இருக்குது. அதே வந்து நம்ம நெக்ஸ்ட் -4 எடுக்கும்போது அடுத்து போகணும், 5 எடுக்கும்போது அடுத்து போகணும், -1 எடுக்கும்போது அப்படியே எடுத்து போகணும். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒஸ்டஸ்ட் அல்காரிதம் எவர். ஸோ அதுக்கான கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட் போட்டால் ஒர்க் ஆகும்னா சூப்பராக ஒர்க் ஆகும், பட் டைம் எடுக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஐ = 0, i <= n, j = i, j <= n, sum is equal to 0ன்னு போட்டு கேல வந்து சம் ஆட் பண்ணிக்கிறோம். இன்டர்மீடியட் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணல. ஸோ திஸ் இஸ் நாட் டைனமிக் ப்ரோக்ராமிங். இன்டர்மீடியட் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிச்சுன்னா தான் உங்களுக்கு டைனமிக் ப்ரோக்ராம். அதனால என்ன ஆகும்னா சில லூப்ஸ் வந்து நமக்கு குறையும். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸ் 2. இதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேன்றதை எடுத்துட்டு சம்மா போட்டிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, மெயின் பிக்சருக்கு போயிடுவோம். எஸ், இந்த மெயின் பிக்சர் இஸ் கடன்ஸ் அல்காரிதம். இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே லூப்பு தாங்க. நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து n வரைக்கும் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இதில் வந்துட்டு சம் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ்ன்றது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் ஏதாவது கிடைக்கும் போது முன்னாடி வரும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். எஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அல்காரிதத்தில் ஃபஸ்ட்டு ஐ எடுத்துக்கிறேன். ஐன்றது சம் எடுத்துக்கிறேன். இந்த சம்மு 0க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இங்கே வருவாப்புல, இல்லை வரமாட்டாப்புல. சரிங்களா? அதே மாதிரி அது நீங்கள் இருக்க மைனஸ் வேல்யூட பெருசாக இருந்துச்சுன்னா இங்கே வந்துடும். ஸோ -1ன்றது -3 இப்போதைக்கு மேக்ஸிமம் சம்மு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, மைனஸாக இருந்தால் மட்டும் என்ன சொல்லிட்டேன், சம்மு 0 ஆகிடும். ஸோ 0னா அதை ஸ்கிப் பண்ணிடும். மைனஸ் வேல்யூ எனக்கு வேண்டாம் ஃபஸ்ட்டு இருந்தால். ஸோ மைனஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 1 அப்படின்றத ஆட் பண்ணால் கண்டிப்பாக சின்னதாக இருக்கும். வெறும் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூவாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் -4 போகிறோம். இதோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா -4. -4னா கண்டிப்பாக ஒத்துக்காது. ஸோ 0ன்னு போட்டுருவேன். அண்ட் -3ன்றது -4ஓட பெருசு. ஸோ அதை நான் எடுத்துக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா இது 0 ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். 5 எடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மும் 5,
மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்ததுலேயே பெருசு வந்து 5 தான். ஸோ அதனால 5 எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண அடுத்த வேல்யூ 5ஐயும் எடுத்துக்கிறேன், -1 எடுக்கிறேன். ஏன்னா சம்மோட தான் ஆட் பண்ண போகுது. சம்மோட -1 ஆட் பண்ண போகுது அடுத்த வேல்யூக்கு. ஸோ -1 ஆட் பண்ணும்போது 4 கிடைக்குது. சார் 4 கிடைச்சா அப்போ நம்ம விட்டுணுமான்னு கேட்டால் விட தேவையில்லை. சம்மில் 4ன்னு போட்டுக்குவேன். அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மேக்ஸ் வந்து முன்னாடியே 5ன்னு வந்துச்சு. ஸோ அந்த 5 தான் நான் எடுத்துப்பேன். ஸோ முன்னாடி எனக்கு என்னது மேக்ஸிமம் இருக்கோ அதான் எடுத்துப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ 2வை இதோட ஆட் பண்ணணும். ஸோ சம்மோட ஆட் பண்ணணும். ஸோ 2 + 4 is nothing but 6. 6ன்றது என்ன ஒரு நம்பர். இது 5ஓட பெருசுன்றனால மேக்ஸில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் -4 எடுக்கிறேன். ஸோ -4 எடுக்கும்போது என்ன ஆகுது எனக்கு குறையுது. ஸோ சம்மு மாறுமே தவிர 0 இருந்தால் தான் நம்ம போட மாட்டோம். 0 கம்மியாக இருந்தால் தான் சம்மில் போட மாட்டோம். இல்லைன்னா போட்டுருவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 6 அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்ததில் கண்டிப்பாக இந்த இதில் மேக்ஸிமம் யாருன்னா 6 தான் இது வரைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் இங்கே ஒரு 6 எலிமெண்ட் இருக்குது. அந்த 6 எலிமெண்ட்டை ஆட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏற்கனவே 2 இருக்குது. 2ஓட 6 எடுக்கும்போது 8 தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எலிமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் தான் இருக்குது. ஸோ மைனஸோட ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக குறைய தான் செய்யும். ஸோ இருக்கிறதுலே இதில் மேக்ஸிமம் இது 8 தான். ஸோ இந்த 8 தான் கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட மேக்ஸிமம் சப் அரே வந்துட்டு 8 தான் ஆன்சர். ஸோ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான கோடிங் வந்து இதுதாங்க. என்ன அதில் அது 4 லைனில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவ்வளோதாங்க கோடிங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ வாங்க கோட் பண்ணலாம். எஸ் கோடிங் போடலாமா? போடலாமே. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது வச்சுருக்கேன். ஹேஷ் இன்க்ளூட் லிமிட்ஸ் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கேன். எதுக்கு அந்த லிமிட் டாட் ஹெச் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு நெகட்டிவ்ல இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ வேணும். எதுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான லிமிட் டாட் ஹெச். ஸோ நமக்கு தெரியும் அரேன்னு ஒன்று வச்சுருப்போம். ஓகே அரேக்கு எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாமா அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டேட்டா செட் வச்சுருக்கேன். அந்த டேட்டா செட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் நல்ல டேட்டா செட்டும் கூட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கெட் வேல்யூஸ். ஒன்றும் இல்லை ஸ்கேன் ஆஃப் வச்சு வாங்கிக்க வேண்டியதான் மெம்பர்ஸை. ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இந்த ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா செட் இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் எனக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா சம்னு ஒருத்தன் இருப்பான். அவன் 0வில் இருப்பான் நார்மலாக. அண்டு அப்பப்போ 0வாகவும் மாற்றிப்பான். ஸோ மேக்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். இவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சின்னதாக இருக்கணும் இருக்கிறதுல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டீச்சரோட மினிமம் வச்சுக்கிறேன். இன்டீச்சரோட மினிமம் int_min அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த லிமிட்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்டீச்சரில் இருக்கிறதுலே மினிமமான வேல்யூவை ஸ்டோர் பண்ணிடும். சரி இதை நம்ம ஒரே லூப்பில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரிசல்ட்லாம் ஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்காக. ஸோ n இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ சைஸ் ஆஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அரேவை வச்சுக்கிறேன் டிவைடட் பை ஒரு வேல்யூ அவ்வளோதான். சைஸ் ஆஃப் ஏதாவது ஒன்று மேக்ஸ் கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து மேக்ஸ் வச்சுக்கிறதுக்கு பதிலாக அரே ஆஃப் 0 இப்படிதான் டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பார்ட்டத்துக்கு வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா எத்தனை எலிமெண்ட் அரேல இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ லூப் ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபார் i ஈக்குவல் டு 0 i லெஸ் than or ஈக்குவல் டு லெஸ் than n i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ என்லேருந்து ஜீரோலேருந்து எண்ணுக்கு முன்னாடி வரைக்கும் வரணும். ஸோ n நம்பர்ஸ்னால் n நம்பர்ஸ். சரி ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணுறோம் சம்மில் வந்துட்டு என்னோட a ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் a ஆஃப் ஐயை ஸ்டோர் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா என்னோட சம் வந்துட்டு கண்டிப்பாக லெஸ் தென் 0 இருக்காது. ஸோ சம்மு வந்து லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா என் சம்மை வந்து நான் 0 ஆக்கிக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு நெகட்டிவ் நம்பர்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கம்மியாக தான் எடுத்துக்கும். இதை நம்ம நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஸோ மேக்ஸிமமும் பார்த்தீங்கன்னா சம்மை விட சின்னதாக இருந்துச்சுன்னா மேக்ஸை வந்துட்டு சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எங்கேயாச்சும் எனக்கு மேக்ஸிமம் சம் கிடச்சிச்சுன்னா அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேறு மாதிரி ஒவ்வொரு இதில் வரும். ஸோ இது முடிஞ்சு இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு printfல போயிட்டு மேக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் மேத் சம் வந்துட்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறதுக்கு எதை தப்பு பண்ணியிருக்கோமா எதை தப்பு பண்ணியிருக்கோம்ல கோடு போட மறந்துட்டோம். எஸ் ஃபாரில் டிக்ளேர் யாரா பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. சரி பண்ணிடலாம். 44. ஸோ 44 அப்படின்றது தான் நம்மளோட இந்த இருக்க அரேல கரெக்டான இது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் அரேல இருக்கிறதுலே மேக்ஸிமம் அதுதான். ஸோ 40லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 44 ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வேறு மாதிரி நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த 40 மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த ஒரு 6 ரிமூவ் பண்ணி மேக்ஸிமம் எது இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எது இருக்குன்னு. ஸோ 12 அப்படின்றது தான் மேக்ஸிமம் இருக்குது. என்னன்னா 7 + 5 இருக்கும். ஏன்னா மைனஸில் ஆரம்பிக்காது பாசிட்டிவ் தான் ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவ்க்கு அப்புறம் போயிட்டே இருந்தாலும் எல்லாமே நெகட்டிவாக இருக்கனால ஸோ 7 + 5 தான் நம்மளோட மேக்ஸிமம் நம்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு இப்படி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கேனில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இன்புட் யோசிச்சு கொடுக்குறது கஷ்டமாக இருக்கும்.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த இந்த ப்ரோக்ராம் மாதிரி நிறைய வேணும்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இன்டர்வியூல இது கேட்க தான் செய்வாங்க. தேங்க்யூ.